நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்க போறோம்னா, ஐபிஎல்ல 63வது மேட்சான ஜிடி வெர்சஸ் கேகேஆர் மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காகவே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இன்னமும் வந்து ஃபோக்கஸ் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆப்ல வந்து 5+1 அப்படிங்கிற புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. 6 பிளேயர் செலக்ட் பண்ணி அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் போடுறது. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க நார்மலா விளையாடக்கூடிய 10+1 இருக்கு, புதுசா ஆட் பண்ணி இருக்கிற 5+1 இருக்கு, பழைய மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா 4+7 மெத்தடும் இருக்கு. ஸோ எல்லாமே அவைலபிளா இருக்கு. நீங்க ஃபேவரட் கான்டெஸ்டா ஒரு கான்டெஸ்ட் கூட முன்னாடி வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லா அப்டேட்டுமே இருக்கு. ஒரே கிளிக்ல நீங்க 50 கான்டெஸ்ட் வரைக்குமே ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற எல்லா ஃபியூச்சருமே உங்களுக்கு இருக்கு. டெய்லி எல்லா ஐபிஎல் மேட்சுக்குமே 10,000 ரூபாய் ஃப்ரீ கிவ்வே வேற கொடுக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணலன்னா தயவு செஞ்சு ஜாயின் பண்ணி பாருங்க. நீங்க காசு கட்டி கூட விளாடணும் இல்லை, ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய கான்டெஸ்ட் போய் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணிக்கோங்க. பட் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த மேட்ச் வந்து குஜராத்ல இருக்கக்கூடிய அகமதாபாத் ஸ்டேடியம், நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கே வெர்சஸ் ஜிடி மேட்ச் ரொம்பவும் எதிர்பார்க்காத லெவல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்த சீசன்ல அதுதான் ஒரு பெரிய ஹை ஸ்கோர் மேட்சா இந்த பிட்ச்ல வந்து இந்த சீசன்ல போயிருக்கு. ஸோ பிச்சோட பவுண்டரி லைன் அண்ட் பிச்சோட வியூ எல்லாமே பார்த்துருப்பீங்க. அண்ட் லாஸ்டா நடந்த ஒரு 4 மேட்ச் ரிசல்ட் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஜிடி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்சா லாஸ்டா நடந்த மேட்ச் ஒரு எதிர்பாராத ஒரு மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜிடி வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணாங்க. அதுவும் நான் கேப்டனா போட்ட சுக்மன் கில்லு 100, நான் போட்ட வைஸ் கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன் 100. நான் வந்து 2 பேருமே 100 ரன் அடிப்பாங்கன்னு நினைச்சு நான் கேப்டன் வைஸ் கேப்டன் போடவே இல்லை. நான் வந்து ஆளுக்கு ஒரு 35ல இருந்து 40 ரன் வரைக்குமே ஆடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நினைச்சு நான் 2 பேருமே ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனா போட்டேன். பட் அந்த மேட்ச் வந்து ஒன் சைடா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டேன். ஏன்னா மோகித் சர்மா மட்டும் தான் அந்த மேட்ச்ல வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். இல்லைன்னா கிராண்ட் லீக் கூட அது ஒரு நல்ல டீம். ஏன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் பெர்ஃபெக்டா போட்டிருந்தோம். ஸோ ஸ்மால் லீக்ல யாரும் எடுக்காத ரிஸ்க் வந்து எடுத்து அந்த மேட்ச் வந்து வின் பண்ணோம். ஸோ அதனால எல்லா மேட்ச் அந்த மாதிரி ஒர்க் ஆகுமான்னு தெரியல. பட் அந்த மேட்ச் ஏதோ எனக்கே தோணுச்சு, ஆளுக்கு 30-35 ரன் அடிப்பாங்க, கேப்டன் வைஸ் கேப்டனா போடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ கில்ல கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் சாய் சுதர்சனையும் போட்டோம். பட் அது வந்து வேற லெவல் ரிசல்ட் கொடுத்தது. அதுக்கு முந்தின மேட்ச்லயும் ஒரு 200+ தான் போயிருக்கு. அதுக்கு முந்தின மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படி ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் போயிருக்கு. அதுக்கு முந்தின மேட்ச்ல ஒரு 200 ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிட்ச் வந்து 200+ வந்து ஸ்கோர் வருது. அண்ட் பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எப்படி மேட்ச் நடந்திருக்கு. டோட்டலா 6, அதுல 2 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 4 பேட்டிங் செகண்ட். பொதுவா பேட்டிங் செகண்ட் பண்ற டீமுக்கு வந்து இந்த பிட்ச்ல வந்து அட்வான்டேஜ் இருக்கு. இந்த சீசன்ல இதுக்கு முந்தின சீசனுமே அப்படிதான் இருந்தது. 150க்குள்ள 2 இன்னிங்ஸும், 69க்குள்ள 4 இன்னிங்ஸும், 90+ பாத்தீங்கன்னா 6 இன்னிங்ஸும் இருக்கு. ஹை ஸ்கோர் ஜிடி, லோ ஸ்கோரும் வந்து பாத்தீங்கன்னா ஜிடி தான் 89க்கு ஆல் அவுட் ஆனாங்க டிசிக்கு அகைன்ஸ்டா. 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் வருண் சக்கரவர்த்தி வெர்சஸ் சாய் சுதர்சன் 3 மேட்ச் ஆடி இருக்காங்க மொத்தம். அதுல கேகேஆர் வந்து 1 தான் வின் பண்ணிருக்காங்க, 2 தோத்துருக்காங்க. இவங்க 2 வின் பண்ணிருக்காங்க, 1 தோத்துருக்காங்க. அவங்களோட ஹை ஸ்கோர் 207, லோ ஸ்கோர் 148. இவங்களோட ஹை ஸ்கோர் 204, லோ ஸ்கோர் 156. அண்ட் இன்னைக்கு மேட்ச்ல வந்து நம்ம 2 தமிழ்நாடு பிளேயரை வச்சுதான் இன்னைக்கு வந்து ஃப்ரீ கிவ்அவே கேட்டிருக்கோம். இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ணுவா, அண்ட் வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு மேட்ச்ல எத்தனை விக்கெட் எடுப்பாரு, அதே மாதிரி சந்தீப் வாரியர் ஜிடில இருக்கக்கூடிய சந்தீப் வாரியர் வந்து எத்தனை விக்கெட் எடுப்பாரு அப்படிங்கறத கரெக்டா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. வீடியோவை மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜிடி வெர்சஸ் கேகேஆர். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் கேகேஆர் வந்து குவாலிஃபயர் ஆயிட்டாங்க. ஜிடி வந்து குவாலிஃபயர் ஆகுறதுலாம் முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏதாச்சும் பூமி வந்து 2ஆ பிளந்தாதான் ஜிடி வந்து டாப் 4 போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா போக முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கு ஜிடி. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து டாப் 2 போறதுக்கே வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. கேகேஆர் வந்து கண்டிப்பா டாப் 2 போயிருவாங்க. அந்த முதல் 2 இடத்துல கேகேஆர் வந்து இருக்குது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து அவங்க வந்து அசால்ட்டா ஆடுவாங்க. ஸோ அதனால இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் ஆல்ரெடி குவாலிஃபயர் மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால இவங்களுமே அசால்ட்டா ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால காமன் டீம் போறது பெஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்க வேணாம், மோஸ்டா சேஃபா டீம் போறதே பெஸ்ட். அதாவது பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட், சுனில் நரேனு, ஸ்ரேயஸ் ஐயர், ரசலு, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, அதாவது
ஒன்னாவது பிலிப் சால்ட், ரெண்டாவது சுனில் நரேன், மூணாவது ஸ்ரேயஸ் ஐயர், நாலாவது ரசல், அஞ்சாவது வருண் சக்கரவர்த்தி, ஆறாவது ஹர்ஷித் ராணா. இது வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர்ல காமனா எல்லாருமே செலக்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். நம்ம டிஃபரன்ஷியல் பிக் பார்ப்போம். அதே மாதிரி நீங்க ஜிடி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னாவது பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா சுப்மன் கில்லி, ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன், மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா டேவிட் மில்லர், நாலாவதா வந்து பாத்தீங்கன்னா ரஷித் கான், அஞ்சாவதா வந்து பாத்தீங்கன்னா மோஹித் சர்மா. ஸோ 6+5 = 11 பிளேயர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சேஃபான உங்களுக்கு ஒரு டீம். அதே மாதிரி காமனான கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா எல்லாருமே சுனில் நரேனை கேப்டனாகவும் வைஸ் கேப்டனா சுப்மன் கில்ல ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் மோஸ்டா வைஸ் கேப்டனா ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சுப்மன் கில். இல்ல அப்படின்னா சாய் சுதர்சனை கூட வைஸ் கேப்டனா ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து ஒரு இந்த சீசன், இந்த ஐபிஎல் சீசன்ல எல்லா மேட்சுமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. சுப்மன் கில்லு கூட ஒரு மேட்ச் 100 அடிப்பாரு, ஒரு மேட்ச் 20ல அவுட் ஆவாரு, சில மேட்ச் 10 ரன்ல அவுட் ஆவாரு. ஆனா சாய் சுதர்சன் மினிமம் பாத்தீங்கன்னா அந்த 30+ ரன் வந்து எல்லா மேட்சுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 மேட்ச் மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த 30+ ரன் மீதி எல்லா மேட்சுமே ஸ்கோர் பண்ணியிருக்கிறார். அதனால கேப்டன் வைஸ் கேப்டன் சுனில் நரேன் கேப்டன், வைஸ் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா கில் இல்ல சாய் சுதர்சன் காமன். ஸோ இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃபான டீமா இருக்கும். இந்த சேஃபான டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 11 பிளேயர்ல 2 பிளேயர் வேணா நீங்க டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க வந்து சூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒன்னு யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க போயிட்டு சுனில் நரேனுக்கு மேல ரிஸ்க் எடுக்குன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அதே மாதிரி பிலிப் சால்ட், சுனில் நரேனு, ரசலு, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா இவங்க எல்லாருமே உங்களுக்கு ஓகேவான பிளேயர்ஸ். எதுவுமே ரிஸ்க் எடுக்காதீங்க. ஒருவேளை ஸ்ரேயஸ் ஐயர் மேல பெருசா நம்பிக்கை இல்லைன்னா நிதிஷ் ராணாவையோ வெங்கடேஷ் ஐயரையோ ரிங்குவையோ நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இந்த 3 பேர்ல ஏதாச்சும் ஒருத்தரை வந்து நீங்க வந்து பிக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் பிச் அகமதாபாத் பிச் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு வந்து பெருசா ரோல் இருந்ததா எனக்கு தெரியல. அதனால வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக வைபவ் அரோராவையும் நீங்க வந்து ரொம்ப ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 ரிஸ்க் இருக்கு உங்களுக்கு. ஒண்ணு வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதிலா நிதிஷ் ராணா விடுங்க. பட் அவர் வந்து இன்ஜுரியில இருந்து வந்திருக்காரு, எப்படி ஸ்கோர் பண்ணுவோம் லாஸ்ட் மேட்ச் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்கோர் பண்ணாரு. பட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்ல வெங்கடேஷ் ஐயரை கூட ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா எல்லா மேட்சும் இப்ப நல்லா ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சாரு ஒரு லாஸ்ட் 4 மேட்சாவே. இல்ல அப்படின்னா ரிங்குவை கூட நீங்க போக்கஸ் பண்ணுங்க. ஆனா நிதிஷ் ராணாவை 8%, ரிங்குவை 8%, வெங்கடேஷ் ஐயர் தான் கொஞ்சம் 46 பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி இருக்கிறாங்க. அதனால ஸ்ரேயஸ் ஐயருக்கு மேல ஒரு வாய்ப்பு இருக்கு. அல்ட்ரா ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியை யாருமே அவங்க டீம்ல இல்லாம வரமாட்டாங்க. 80% பேர் எடுத்திருக்காங்க. ஒருவேளை அந்த இடத்துல வந்து வைபவ் அரோராவை கூட நீங்க வந்து தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டுக்கு இந்த பிச் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். லாஸ்ட் மேட்ச் கூட 7 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் தான் எடுத்தாங்க, 2 விக்கெட் தான் ஸ்பின்னர் எடுத்தாங்க. ஃபாஸ்ட்டுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். அந்த காரணத்தினால சொல்றேன். அதே மாதிரி ஜிடியை பொறுத்த வரைக்கும் டேவிட் மில்லருக்கு பதிலா நீங்க வந்து நூர் அகமடை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ப்ரோ ஸ்பின் இப்பதான் சப்போர்ட் பண்ணான்னு சொல்லி வருண் சக்கரவர்த்திக்கு ட்ரை பண்ண சொன்னீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிச்ல நூர் அகமது வந்து நல்லா விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணது இல்லைங்கிறது இல்லாம இந்த பிச்ல நூர் அகமது நல்லாவே விக்கெட் எடுத்திருக்காரு. மினிமம் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல எடுத்து கொடுத்திருக்காரு. அதனால வந்து நீங்க வந்து டேவிட் மில்லர் வந்து இப்போ ஒரு 30 ரன் அடிக்காருன்னா ஒரு விக்கெட் நூர் அகமது எடுத்து கொடுத்தா கூட 25 பாயிண்ட். ஸோ பெருசா டிஃபரெண்ட் இருக்கு, ஈக்குவல் பண்ணிடுவாரு. அதனால நூர் அகமடை வச்சு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி நீங்க வேற எந்த ரிஸ்க்குமே எடுக்க வேணாம். ஏன்னா எல்லாருமே பாருங்க வேடு 12, திவாட்டியா 14, உமேஷ் யாதவ் 8, கார்த்திக் தியாகி 1, சந்தீப் வாரியர் 6. ஏன்னா யாருமே ரிஸ்கா டீம் போட மாட்டேங்கிறாங்க. சேஃபா தான் எல்லாருமே போறாங்க. ஸோ சேஃபா போறது பெஸ்ட். இப்போ நம்ம டீமை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பிலிப் சால்ட், ஸ்ரேயஸ் ஐயர், மில்லரு, கில்லு, சுதர்சன், நரேனு, ரசலு, ரஷித் கான், சக்கரவர்த்தி, ராணா, மோஹித் சர்மா சேஃபா தான் போட்டிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், டேவிட் மில்லர், வருண் சக்கரவர்த்தி இந்த 3 இடத்துலயும் உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் கொடுத்துருக்கிறோம். அது ஆப்ஷனலா ட்ரை பண்ணுங்க. காமனா எல்லாருமே கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா சுனில் நரேன் தான். ஆனா பட் நான் லாஸ்ட் மேட்ச்ல மும்பைக்கு அகைன்ஸ்ட் ஆடும்போது எனக்கு தெரிஞ்சது இஷான் கிஷான் ஸ்கோர் பண்ணிடுவார் அப்படின்னு. அதே மாதிரி நரேன் வந்து டக் அவுட் 1 விக்கெட் தான் எடுத்தாரு. இஷான் கிஷான் ஒரு 60+ பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ இஷான் கிஷான் வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்குன்னு எல்லா மேட்சுமே இந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸோ சேஃபா நரேனை கேப்டன் ஆகவும் வைஸ் கேப்டன் இந்த 2 பேர்ல யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு வைஸ் கேப்டன் ஆக கொடுக்கலாம் நீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பார்த்தோம். பிலிப் சால்ட்டுக்குமே நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போலான்னு தோணுது. ஏன்னா எல்லா மேட்சுமே அந்த பவர் பிளேல நல்லா அடிக்கிறாரு. ஸோ அதனால பிலிப் சால்ட் கூட நீங்க அந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போய் பாருங்க. மற்றபடி நீங்க வேற எந்த ரிஸ்க்குமே எடுக்க வேணாம். சேஃபா போயிருங்க. ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதிலா நிதிஷ் ராணா, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு இந்த 3 ஆப்ஷன் இருக்கு.
டேவிட் மில்லருக்கு பேல நூர் அகமட ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணிக்கலாம். வருண் சக்கரவர்த்திக்கு பேல வைபவ் வரவரை ட்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டு பேருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. 80 பேர் எடுத்திருக்காங்க. 2 பேர் தான் வைபவ் வர்றாரு. ஆனா வைபவ் வர்றா இப்ப 2 மேட்சா தான் பெருசா ஆடல. அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா மேட்சுமே மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் சேஃப். மற்றபடி எதுவும் ரிஸ்க்னா நம்ம சேனல்ல வந்து ஃபைனல் டீம் அப்லோட் பண்ணிடுவோம் நண்பா. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.